அறக்கழகம் ஒருங்கிணைக்கும் நூல் வெளியீட்டு விழா. வழக்கறிஞர் சே வாஞ்சிநாதன் எழுதிய திருப்பரங்குன்றம் தீர்ப்புகளும் வரலாற்று உண்மைகளும் நூல் வெளியீட்டு விழா மார்ச் 21 மாலை 5 மணி சென்னை பத்திரிகையாளர் மன்றம், ஓமந்தூரார் அரசியல் தோட்டம், சென்னை. நூல் வெளியீட்டு உரை கலைமாமணி சுகி சிவம், சிந்துவெளி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் IAS, மேனாள் நீதிபதி ஹரி பரந்தாமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் நிஜாமுதீன், மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ். ஏற்புரை வழக்கறிஞர் சே வாஞ்சிநாதன். நிகழ்வு ஒருங்கிணைப்பு இந்திரகுமார் தேரடி. 1920 ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரையிலான திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான நீதிமன்ற தீர்ப்புகள், குற்றத்தை மையம் கொண்டுள்ள அரசியல், கள நிகழ்வுகள், திருப்பரங்குன்றம் மலை, கோயில், சிக்கந்தர் தர்காவின் முழு வரலாறு, தொல்லியல் ஆதாரங்கள் குறித்த ஆய்வு நூல். அனைவரும் வருக. உழைக்கும் பத்திரிகையாளருக்கு தான் முன்கூட்டியே நிறைய தகவல்கள் கிடைக்கும். உங்களுக்கு முன்கூட்டியே இந்த தகவல் எப்படி கிடைத்தது? அதாவது கரூர் அந்த சம்பவம், 41 உயிர்களை பலிவாங்கிய அந்த கரூர் சம்பவம், அது தொடர்பாக எடுக்கப்பட்ட வீடியோக்கள், அது அழிக்கப்பட்டன. சிபிஐ அதை கைப்பற்றி இருக்கு. அது ஜனநாயகன் படத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்லாம் முன்கூட்டியே சொன்னீங்க. எதன் அடிப்படையில் அதை சொன்னீங்க? இவங்க நினைச்ச ஒன்று நடந்தது ஒன்று. எனக்கு இந்த கேமராக்கள் 4 மூலையிலையும் காஸ்ட்லி கேமரா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுதான் உங்களுக்கு ஒரு புரிதல் விஷயம். எதுக்குடா காஸ்ட்லி கேமரா? சினிமா பெரிய இந்த இவங்க எடுப்பாங்கல்ல அந்த கேமரா, அது திரைப்படம் எடுக்கக்கூடிய கேமரா. 63 ட்ரோன். அந்த 4 இயக்குறதுக்கு பெரிய கேமராமேன் இவங்க எல்லாரும் இருக்காங்க. கத்தியில குத்துனது இது எல்லாமே சம்பவம், படத்துல வர சம்பவங்கள். அது அதைத்தான் ஒரு அம்மா சொல்லுதுல, லோக்கல் மாவட்ட செயலருடைய ஒய்ஃப் சொல்லும், ஒரு ஆள் கத்தியில குத்துனதெல்லாம் பார்த்தேன். இது எல்லாமே அந்த படத்துல வர சம்பவமா இருக்கும். ஏன்னா துணை நடிகரை வச்சு அவன் இது பண்ணியிருப்பான். புரியுதா உங்களுக்கு? நான் பார்த்தனே அப்படிங்குதுல. இதை எப்படி கொண்டு வந்துட்டாங்க? செந்தில் பாலாஜி தான் கத்தி வச்சு குத்து சொன்னார் அப்படின்ட்டாங்க. நல்லா பாருங்க, காலையில 8:30 ஏன்டா அவன் லேட் பண்ணான் அப்படின்னா, அவன் இந்த அப்படியே மாலை அந்த கூட்டம் அப்படியே வருது, அப்படியே இரவோட முடிச்சு ஷார்ட்டை கொண்டு வந்து முடிக்க தான் இவ்வளவு வேலை. ஆனா இன்னமும் இதற்கு காரணம் நாங்க கிடையாது சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? செருப்பால் அடிக்கணும் சொல்றது. சோத்தை திங்கிறான், என்னத்தை திங்கிறான்னு கேட்கணும். ஏன்னா இதை விட வேற என்ன உங்களுக்கு உதாரணம் வேணும்? இதை விட என்ன வேணும்? ஆக்சுவலா எதற்காக உள்ள போறோம்னு ஒண்ணு இருக்குது. 41 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க, அது தொடர்பான விசாரணை. அதுக்காக உள்ள போயிட்டு வெளில வரேன், நான் கையை காமிச்சிட்டு வரேன்னா அந்த மனநிலை எப்படி புரிஞ்சுக்கணும்? மனநிலை அதை இதே விட்டுருங்க தம்பி. நீங்க 40 நாள்ல நீங்க மலேசியால குத்தாட்டம் போடான் தம்பி. அவனை எதால அடிக்கணுங்கிறீங்க? குத்தாட்டம் போறான், 41 பேர் செத்துருக்கான், அதுக்கப்புறம் ஒருத்தர் செத்துருக்கான். இதெல்லாம் விட அவன் இங்க வச்சு பண்ணக்கூடாதுன்னு மலேசியால உட்காந்து அவன் குத்தாட்டம் போறானா, அவனை இன்னும் விட்டு வைக்கிற தப்பு இல்லை தம்பி. இவங்க எல்லாம் நக்கீரன் கோபால் அவரை வன்மம் எடுத்து போய் வெங்காயம், நான் இவனை வேரோட புடுங்கி எறியணுங்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு கொலகார பாவி நம்மளுக்கு நாளைக்கு எதிர்கால சந்ததி கேட்கும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். திருத்தம், மூத்த பத்திரிகையாளர் இல்லை, உழைக்கும் பத்திரிகையாளர். என்றைக்குமே நீங்கள் உழைக்கும் பத்திரிகையாளர் தான். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து இருக்குல்ல, நான் ஒரு உழைக்கும் பத்திரிகையாளர். உழைக்கும் பத்திரிகையாளருக்கு தான் முன்கூட்டியே நிறைய தகவல்கள் கிடைக்கும். மற்றவர்களுக்கு கிடைப்பதை தாண்டி முன்கூட்டியே நிறைய தகவல்கள் கிடைக்கும், உண்மையான தகவல்கள் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் நான் இன்னைக்கு பேச போகிற சப்ஜெக்டின் அடிப்படையில் இது ஒத்துப்போகுது அப்படின்ற அடிப்படையில் இந்த கேள்வி முன்வைக்கிறேன். உங்களுக்கு முன்கூட்டியே இந்த தகவல் எப்படி கிடைத்தது? அதாவது கரூர் அந்த சம்பவம், 41 உயிர்களை பலிவாங்கிய அந்த கரூர் சம்பவம், சிபிஐ கண்ட மாதிரி கேட்குறீங்க. அது தொடர்பாக எடுக்கப்பட்ட வீடியோக்கள், அது அழிக்கப்பட்டன. சிபிஐ அதை கைப்பற்றி இருக்கு. அது ஜனநாயகன் படத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்லாம் முன்கூட்டியே சொன்னீங்க. எதன் அடிப்படையில் அதை சொன்னீங்க? உள்ள இருக்கிற ஒரு பச்சி தான், ஒரு பச்சி. ஏன்னா நமக்கு எப்பயுமே சோர்சஸ் ரொம்ப முக்கியம். சோர்சஸ் ரொம்ப முக்கியம். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, ஒரு உதாரணம், சிம்பிள் உதாரணம். ஜெயலலிதாவும் சசிகலாவும் அப்போ நண்பிகள்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது தோணும்.
நண்பிகள். அவங்க 2 பேரும் நட்பாக இருக்காங்க. ஜெயலலிதாவோட ஒரு சசிகலான்னு ஒரு அம்மா இருக்குது, அது கேசட் கொடுக்குற அம்மா. 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இணைபிரியா தோழி. அந்த அம்மாவுடைய பிளாக் நைட் படம் தான் இருந்தது அப்போ சசிகலாவுடைய. இந்த அம்மா ஒரு ஓவர் கோட் போட்டு இருந்தது தெரியுமா? ஆமாம். 91 ஸ்பெஷலாக பண்ணிச்சு. அப்போ 2 பேரும் 100 நாள் முடிஞ்ச உடனே கலைஞ்சி ஊட்டிக்கு ஓய்வு எடுக்க போகிறாங்க. எனக்கு என் தம்பி அங்கே மகரன் ஒரு பையன் கும்பகோணத்தில் இருந்தார். அந்த தம்பி வந்து ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணணும். இப்போ இருக்கிற கொடநாடு இருக்குல்ல, அதனுடைய அந்த எஸ்டேட்டுடைய காப்பி, அந்த எஸ்டேட்டை வாங்க போகிறாங்க. அது வந்து கிரேக்மோர் எஸ்டேட்னு அது பேர். வாங்க போகிறதுக்கு அந்த எஸ்டேட்டை பார்க்க தான் போகிறாங்கன்னு எனக்கு செய்தி. அப்போ அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு செய்தி ஒன்று, நான் எங்கள் ஏஜெண்ட் ஊட்டி ஏஜெண்ட்டு ஃபோன் பண்ணார். அப்போ ரிசப்ஷன்லேருந்து எனக்கு தராங்க. தாஸ்னு ஒரு தம்பி ரிசப்ஷன். அந்த சார் ஊட்டி ஏஜென்ட் பேசுகிறாரு, என்னமோ பேசுகிறாரு சார், அழுதுகிட்டே பேசுகிறேன். என்ன நான் டக்குன்னு, அப்போது சின்ன ஆஃபீஸ் தான் எங்களுக்கு. அவன் போய் ரிசப்ஷனில் பேசுகிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா இந்த மாதிரி போலீஸ்காரங்க, அவர் வந்து பேசிக்கலாக அவர் ஃபோட்டோகிராஃபர், ஸ்டூடியோ வச்சுருக்காரு. அவர் அப்படி ஏஜென்ட்டும் பண்ணுறாரு. சார் இது ஸ்டூடியோ போட்டு சொல்கிறாங்க சார், எதுக்குன்னு தெரியல சார், போலீஸ் வந்து இன்னும் 4-5 ஒரு வாரம் பூட்டிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு? ஏன்னா இல்லை ஏதோ சிஎம் விசிட்டான், அதனால் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? இப்போ நீங்களாக இருந்தால் நாங்கள் இருந்தால் சிஎம் வராங்கன்னா ஃபோட்டோ ஸ்டூடியோ ஏண்டா போட்டு சொல்கிறாங்க. அப்போ என்ன தானே? இப்போ நாங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம், ஒரு எஸ்டேட்டை பார்க்க போகுங்கிற ஒரு விஷயம், ஒரு குழு சொல்லியாச்சு. சரி, நீங்கள் நான் இதை செய்தியாக்குறேன், நீங்கள் நான் மற்றவங்கள்ட்ட பேசிட்டு உங்கள்கிட்ட வரேன்னு நான் கட் பண்ணிட்டேன். ஆனால் உடனே எங்கள் தம்பிகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு, யோ ஜெயலலிதா அங்கே ஊட்டிக்கு வராங்க ரெஸ்ட் எடுக்க, அந்த படம் எனக்கு வேணும். பொதுவாகவே எனக்கு படம் தான் நக்கீரன் பிரேக் பண்ணது பூரா படங்கள்ல நிறைய பண்ணியிருக்கேன். அப்போ படம் வேணும் எனக்கு அப்படின்ட்டேன். படம் வேணும்னா இப்போ அவங்க மட்டும் ட்ரை பண்ண மாட்டாங்க, நானும் ஒரு சைடு என் சைடு போயிடுவேன். என் சைடு என்னுடைய சோர்ஸு எனக்கு பண்ணிக்கிட்டே இருப்பேன். போய்கிட்டே இருக்கு. முடிஞ்சிச்சு, வந்தாச்சு. அது 2 பேரும் அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு ஓய்வு எடுத்து வந்து விட்டேன். நேரம் ஊட்டியில் இருந்தேன். போயிட்டு வந்தப்போ ஒரு இஷ்யூ, அதுக்கு அடுத்து ஒரு இஷ்யூ வரும். அட்டைப்படம் ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஒன்றா இருந்து அதோ பாரக்கா அந்த எஸ்டேட் தான் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு ஜெயலலிதாவுக்கு சசிகலா அப்படி கையை காட்டி காமிக்கும். இந்த அம்மா பைனாக்குலர் வச்சு பார்ப்பாங்க அப்படியே. அதுக்கு டைட்டில் வந்து அதோ பாரக்கா அந்த எஸ்டேட் தான். அது என்னுடைய இணையாசிரியர் இருந்தார், அவர் தான் வச்சார் அந்த டைட்டில். தம்பி போட்டு காலையில் எனக்கு ஒரு போலீஸ் அதிகாரி ஃபோன் பண்ணுறாரு, நாங்கள் க்யூவில் வாங்கிட்டு போகிறாங்க இங்கே உங்கள் பத்திரிக்கையை அப்படின்னா. அதுக்குள்ளே போலீஸ் வந்துட்டான். ஓ, ஆஃபீஸ்க்கு? ஆமாம், ஆஃபீஸ் வீடுக்குள்ள வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் நான் எனக்கு எப்போயுமே இந்த இது பரபரப்பு இருந்தால் டக்குன்னு ஓடி ஒளிறதுல தான் பிளானாக இருப்பேன். அப்ஸ்கான்னா இந்த படம் எப்படி வந்தது அதான். நீ 3 வழக்கு, அரசு ஆவணத்தை திருடிய குற்றம் 3 வழக்கு. ஓகே. எஃப்ஐஆர் ஆகி என் மேலே வழக்காகி என்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அண்ணா சாலையில் மல்லிகா லாட்ஜின்னு ஒரு லாட்ஜ் இருக்கு ஒரு இடத்துல, கேஷ்னர் தேட்டர் பக்கத்தில். அது கொஞ்சம் அப்படி நான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பண்ணியிருந்தார், அவர் பேரில் போட்டு உள்ளே உட்காந்துட்டேன். பரபரப்பாக தேடுறாங்க தம்பி. 27 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. ஆனால் எங்கள் நக்கீரனில் கிடையாது, வெவ்வேறு ஆட்கள். அவங்க கூட வந்த ஃபோட்டோகிராஃபரு, ஆல்பம் போட்டவன், ஒட்டினவன், யார் எடுத்தாங்கன்னு தெரியல, எல்லாத்தையும் எடுத்து அவனுடைய ஃபோட்டோகிராஃபர் யாருன்னா மயிலாப்பூரில் ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்காரு, அங்கே வேலை பார்க்குறவன். மொத்தம் 27 பேர் போலீஸ் ஸ்டேஷனில். தப்பிச்சது நானே என் தம்பிகள் தான். அப்போ ஒரு வழியாக போய் பெயில் வாங்குவோம்ல, பெயில் வாங்கிட்டு கண்டிஷன் பெயில் போடுவாங்க தெரியுமா. அப்போ நான் கையெழுத்து போடுப்போம், சிபிசிஐடி தான், எஸ்பி. அப்போ சார் ப்ளீஸ் சார், எப்படி சார் அந்த படம் எடுத்தீங்க அப்படிமா. அன்னைக்கு அவர் கேட்ட மாதிரி இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. நான் உங்க சோர்ஸை கேட்கல. இல்லை எங்க எப்படி
அப்போ நான் சொன்னேன், சார் அவங்க வீட்டில் இருந்தா சார் வந்துச்சுன்னேன். சார் என்ன சார் இப்படி சொல்லுவேன், பொய் சொல்லுவாங்க சார், அடித்து சொல்லுவேன் சார், அவங்க வீட்டில் இருந்தா சார் எடுத்தேன் அப்படின்னேன். அதே மாதிரி தான் இது. அவன் அந்த பஸ்ஸுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஜனமே இருந்துச்சு, ரைட்டா? அதுல ஒரு பச்சி சொல்லாதா நமக்கு? நமக்கு அதான் சோர்ஸ். நான் சொன்னேன்ல. ஓகே, அப்போ அதை அழிச்சிட்டாங்க. இப்போ வந்து சிபிஐ அதை ரெக்கவர் பண்ணியிருக்கு. ரெக்கவரி நான் ஆரம்பத்துல இருந்து கத்துறேன். ஓகே, நீங்க இன்னொரு நீங்க சாலிடா இப்ப நீங்க நம்ம இந்த பொறுப்பில் உட்கார்ந்த பிறகு நான் அதான் சொல்லல, நக்கீரன்னா வீரப்பனை நான் வந்து முதல்ல பார்த்ததுக்கு காரணம் என்ன, அவன் முதல்ல எப்படி இருக்கான்னு வேணுண்டாம. எல்லாரும் நீங்கள் செய்தி போடுவாங்க, எனக்கு அந்த அவங்க அளவுக்குலாம் எனக்கு அறிவு கிடையாது. அந்த நேரத்தில் வீரப்பன் உயிரோட இருக்கிறாரா இல்லையான்ற மாதிரியான கொஸ்டின் எல்லாரும் உண்மையில அவன் தானான்னு வரணும்ல. இவன் பேர்ல எவனாவது கொள்ளையடிச்சு இருந்தானா? ஏப்ரல் 1ஆம் தேதி செங்கோட்டையன் சொல்றாரு, வீரப்பன் வந்து எங்கள் தேடுதல் வேட்டைக்கு பயந்து பாம்பே பக்கம் போயிட்டாருங்கிறான். 7ஆம் தேதி அவன் 22 பேரை கொல்றான். 1ஆம் தேதி சொன்னது உண்மைனா இது பொய், இது உண்மைனா அது பொய். இதான ஒரு பத்திரிக்காரனுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை தம்பி. நமக்கு இதான் சொல்லல, ஓடி 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 இந்த விஷயத்தை தேடி தேடி தேடி. அதை விட வீரப்பன் புகைப்படம் போட்டு நான் வெளியே கொண்டு வரேன், நான் பட்ட கஷ்டம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? ரோல் கொண்டு வந்துட்டீங்க நீங்கள், ரோலை கழுவி பிரிண்ட் பண்ணணும். ஆனால் அன்னைக்கு வீரப்பன் தலைக்கு 40 லட்ச ரூபா விலை. அப்பா, அப்போவே. ஆமாம், அதை அப்போ நான் எடுத்து கழுவுறது தெரிஞ்சாலே மொத்தத்தையும் கூண்டோட தூக்கிடுவாள்ல. ஏன்னா 22 பேரை கொண்டிருக்கான் தமிழ்நாடு போலீஸ், அதில் 9 பேர். நீங்கள் அன்னைக்கு நக்கீரனுடைய சகாப்தத்தை தூக்கி போட்டு மீச்சு காலில் நங்கு நங்குன்னு மீச்சிருப்பா. அப்போ அதுலேருந்து நம்ம அதை காப்பாற்றினது இருக்குல்ல, இதுதான். இப்போ இந்த விஷயத்துலையும் எனக்கு எங்கே இடிச்சுது தெரியுமா? நான் அது வரைக்கும் ஒவ்வொரு மாநாடாக நடக்குதுல்ல, மதுரை விக்கிரவாண்டி நடந்த சம்பவங்களை மட்டும் சொல்கிறோம். அப்போ வந்து நான் வந்து எனக்கு விஜய்க்கு அட்டப்படமும் கொடுப்போம். இப்போ கொடுக்குற அட்டப்படம் வேற, அப்போ கொடுக்குற அட்டப்படம். ஒரு புது நபர் வந்திருக்கிறாரு சொல்லி வந்திருக்கான், ஒரு அரசியலில் வந்திருக்க அப்படி போகிறான் அப்படின்னு நம்ம ரொம்ப உள்ளேலாம் போகல. ஆனால் அந்த சாவு இந்த விஷயம், அவங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மில் ஏறுறது, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கண்டிஷனாக பண்ணுறோம். இதில் நீங்கள் எனக்கு என்னுடைய வசந்தன் என் தம்பி ஒருத்தர் இருக்காரு இங்கே, அந்த டீம் யூடியூப் டீமில், ஆன்லைன் டீமில் என் மக அவங்களாம் ஒரு டீம். அவர் ஒரு வீடியோ காமிச்சார். அப்போ அதை கொஞ்சம் பாருங்கண்ணா. பார்த்தா தம்பி பஸ்ஸு வருது, அந்த பஸ்ஸு என்ன தம்பி இதோ பைக்கு நிறைய போயிட்டுருக்கு அப்படின்னு சடக்குன்னு 2 பைக்கு முதல் சக்கரத்தில் சிக்கிடுது. டிரைவர் கீழே இருக்க சக்கரத்தில் விழுகுது. ஐயோ அப்படின்ட்டேன். என்ன தம்பி அப்படிங்கிறேன். ஆமாப்பா இதான் இப்போ 2 நாள் பின்னாடி வேற கார் வருது அப்படின்னு. பின்னாடி வேற கார் வருது, பஸ்ஸு தம்பி இங்கே அடிபடுது, பின்னாடி வேற வர்றான் கார். அப்போது இவன் மேலே இந்த காரும் ஏறி இருக்கும், இந்த சக்கரம் வேற ஏறி இருக்கு. இப்போ எவ்வளோ பேர் இதில் அடிபட்டுருக்கான். டக்குன்னு கட் ஆயிடுது. ஏன்னா முன்னாடி போனவன் இதில் உட்காந்துட்டு திரும்பி எடுத்திருக்கான். இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்து பயந்து போனை கீழே போடுவாங்க இல்லை, அப்படி தான் விழுந்துருக்கணும். அவன் கட் பண்ணியிருக்கவே முடியாது அந்த ஃபோனை. அதுக்கப்புறம் ஃபோனை மொத்தம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஃபோர்ஸு இது இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் இருந்தது, டக்குன்னு எல்லாம் நிறுத்துங்கடா, பிரேக் போட்டு ஒரு விஷயம் நடந்துருக்குங்களா, அதை வீடியோ எடுப்பாங்களா. இவன் கண்டினியூட்டி அப்படி தானே வரும். அந்த கண்டினியூட்டியே இன்னைக்கு வரைக்கும் இல்லை. எனக்கு என்ன அது அந்த 4 பேர் என்னன்னு 4 பேரா 6 பேரா 8 பேரா, அதில் வேற பூளுன்னு ஆரன் அடிச்சிட்டு இந்த பஸ் டிரைவர் அப்படியே ஒரு பார்ப்பான், கட்டாக்குன்னு சவுண்டு இதெல்லாம் மாட்டினதை அவன் வேற அப்படி இந்த லாரிக்காரங்கெல்லாம் பார்ப்பாங்க தெரியுமா. அவன் பார்த்துட்டு போகிறதும் எந்த சின்ன மூஞ்சில சலனமே இருக்காது. அது அவங்கள ட்ரிகர் பண்ணிச்சு. என்னடா அது, அடே இது கொடூரம்டா இது. அப்போது முன்னாடி அப்போ தான் கேட்குறேன், மறுபடியும் திருச்சி ரிப்போர்ட்டரை கூப்பிட்றேன், நம்ம சேலம் ரிப்போர்ட்ரு, அவன் இவன் எல்லாத்தையும் திருச்சி ரிப்போர்ட்டர் முதல்ல நாமக்கல் போலீஸ்கிட்ட போனேன். போலீஸும் சோர்ஸ்கிட்ட போ, நாமக்கல்லில் எவ்வளோ பேர் வந்தான், நாமக்கல்லேருந்து எப்படி கிளம்புனான் எல்லாம் எடுன்னா. அண்ணா 200 பைக்கு முன்னாடி போகுது, பின்னாடி 50 காரு, நாமக்கல்ல முடிஞ்சு அவன் எனக்கு போகிறான் அப்படின்னு கேட்குறேன். ஆனால் அங்கேயே ஒரு 5 பேர் சீரியஸ் ஆகி ஐசியூ போயிட்டாங்க
3 பேர் சீரியஸாக இருக்காங்க, 2 பேர் மாத்திரம் ஐசியூலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அந்த டீட்டெயில் யாரெல்லாம் எனக்கு டீட்டெயில் எடுத்துட்டேன். அப்போது என்னடா இந்த இவன் அடிபட்டான்ல, இது எந்த ஏரியா வேணும்? போலீஸ் எல்லாத்தையும் விசாரி. தம்பி இன்னைக்கு வரைக்கும் தடயம் தெரியல தெரியுமா? அது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் தொடர்பான தகவலே இல்லையே. ஆனா தஞ்சாவூர்ல இருந்து இப்போ ஒரு பையன் அடிபட்டான்ல, விக்னேஷ். ஆமா. இப்போ ஆமா அந்த பையன் தடயம் கூட தெரிஞ்சிச்சே, அவங்க அப்பாவே பேட்டி கொடுத்துட்டாரு. ஆனா அந்த சம்பந்தப்பட்டதுல நிச்சயமா அடிபடாம இருந்திருக்கவே வாய்ப்பு இல்லை. அந்த வீடியோ மூலமா அது உறுதியாகுது. வீடியோ தானே ஆதாரம். பின்னாடி வர காரும் இவங்க அடிச்சு வராங்க, பூடு பூடு பூன்னு சவுண்டு போட்டு. அது என்ன ஸ்பீடு? நிச்சயமா 80லேருந்து 100 இருக்கணும் ஸ்பீடு. அது எப்படி சடனா பிரேக் போட்டு நிற்குமா? எப்படி? இன்னைக்கு வரைக்கும் அது கேள்வி. நானும் போலீஸை கேட்குறேன், எல்லாரையும் கேட்குறேன். அதை தொடர்ந்து நீங்க அதை ஃபாலோ பண்ண. அப்போ டேய் இவன் ஒரு எமன் வாகனம், அதுலயே ஃபிக்ஸ் பண்றவன். இவன் வந்து எமன் வாகனம், இவன் வந்து சும்மா பிரச்சாரத்துக்காக போல எமனை அப்படியே தள்ளிட்டு போறான், அவன் எமனே ஓட்டிட்டு போற மாதிரி. அப்போ இதை தான் ஃபாலோ பண்றோம். இதை வச்சே வீடியோ போட்டேன் நான். உடனே கரூர் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறேன், கரூர் எஸ்பிக்கு பேசுகிறேன், லோக்கல் போலீஸில். வரும்போது எங்கே இருந்தீங்க, நீங்கள் எங்கே இருந்தீங்க, எங்கே வரவேற்பு கொடுத்தீங்க? அவங்க வந்து சொன்னாங்க 12 பேர் ஐயர் மாதிரி 3 பேர், இஸ்லாமியர் 3 பேர், கிறிஸ்தவர் 3 பேர், ரைட்டா? வரிசையாக நின்று பைபிள், இவங்க குரான், இவர் பகவத்கீதை வரவேற்க இவங்களாம் இருந்தாங்களாம். இவங்கள பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு டீம் போட்டிருந்தாங்களாம், யார்? போலீஸ் என்ட்ரன்ஸில். ஓகே. நான் கடைசியில் இவங்க வந்து அடிச்சு வரையில இவங்க பாதுகாக்கிறது பெரிய வேலையா போச்சான். அந்த கூத்தெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுங்க தம்பி, என்னடா நாடு இவனுக்கு, என்னடா அப்படி என்ன சுதந்திரம், என்னடா நீங்க இந்த இப்போ கடவுரியா கிம்முக்கு இவனுக்கு என்ன தம்பி வித்தியாசம்? அவனை எழுத்து யார் இருந்தாலும் எவனையும் பொட்டுன்னு போட்டுறான். இவன் அவனுடைய மினியேச்சர் மாதிரியே ஒரு சர்வாதிகாரத்தனத்தை விட இந்த சூழல் யாருக்கும் பயப்பட மாட்டேன், போலீஸ் பயப்பட மாட்டேன். போலீஸ் வேற இவ பெரிய இந்த 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 இதுலேருந்து டெல்லியிலேருந்து டைரெக்டாக குடிப்பாங்கல்ல, படத்தில் தானே பார்ப்போம். செல்வ விட்டு பிள்ளை அவன் சரக்கில் போனால் ஏற்றி கொண்டாலும் கண்டுக்க மாட்டாங்க. அதான் இது. என்ன எனக்கு அந்த இன்னமும் பஸ் என்னால நிக்க முடியாது தம்பி. சரி, அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஊனப்படுத்திடுச்சு. சரி, அதை தொடர்ந்து இவன் தொடர்ந்து பின்னாடி போங்க. விக்கிரவாண்டி நடந்தது, மதுரை நடந்தது. மதுரையில் எத்தனை பேரா செத்தாங்கிறேன்? பிரபாகரன் ஒருத்தர் செத்துருக்கான், அவன் சிவகாசிக்காரன். இந்த டீட்டெயில் எடுக்கிறோம். விக்கிரவாண்டியில் செத்தது இவங்க யாரா, எங்க இருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் நாமக்கல், திருச்சியிலையும் இதே பிரச்சனை. திருச்சியில மாத்திரம் அசம்பதம் நடக்க வேண்டியது, அந்த பஜார் ரோட்ல வச்சு ஏதோ பண்ண நடக்க வேண்டியது, தப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி திருவாரூர் நடக்க வேண்டியது, தப்பிச்சிட்டாங்க. திருவாரூர்ல மாத்திரம் நகராட்சி பழைய கட்டிடத்துல 100-200 பேர் ஏறி இருக்கான். புது கட்டிடத்தை பூட்டி இருந்திருக்காங்க அன்னைக்கு, சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ. நல்ல வேளை அந்த வாட்ச்மேன் இந்த புது கட்டிடம் திறந்து எல்லாரையும் இறங்கி இங்கிட்டு போங்கயா அப்படின்னு சொன்னதுனால வந்துச்சு. இல்லைன்னா அன்னைக்கு அங்க 100 ரூபா செத்துருப்பான். அந்த கட்டிடம் இடிஞ்சு விழுந்து. ஆமா, திருவாரூர்ல அங்க தப்பிச்சுட்டான். புரியுது அவங்களுக்கு? அதுக்கடுத்து அன்னைக்கு முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். அடுத்து 2 நாள் கழிச்சு தானே இது. ஆமா, கரூர் நாமக்கல்லும் கரூரும் அடுத்தடுத்து வச்சிருந்துருக்காங்க. அப்போ இது எல்லாம் வருது. 200 பைக்கு, 50 காருங்கிறான், பஸ்ஸுங்கிறான், டைம் இழுத்துக்கிட்டே போறாங்க. இவன் கரூர் எஸ்பி, கரூர் இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசுறாரு, மணிவண்ணன் சொல்லிட்டு. அண்ணா எங்க டிஎஸ்பி கெஞ்சுறாருன்னு இங்க வந்து நிறுங்க, ஐயோ உள்ள போகாதன்னு போவேணா கூட்டம் எக்கச்சக்கமா இருக்குங்கன்னு கெஞ்சுறாருன்னு. கேட்கலன்னு. அப்போ அதை விட முக்கியம் செட்டரை க்ளோஸ் பண்றான். அதை விட முக்கியம் அவன் சிரிச்சிட்டு வர்றது. இது எல்லாமே ஷார்ட் எல்லாம் பாருங்களேன். செட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் கூட அந்த பீம் இருப்பாங்கல்ல, அதுல ஒரு பையன் அந்த வேலையை விட்டுட்டு வந்திருக்கான். அதாவது அங்கிருந்து ரிலீவ் ஆகி வந்தவன் ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்றான். சார் ரொம்ப கொடுமை சார், நான் இப்போ ஷட்டரை க்ளோஸ் பண்ணுறேன் பாரு, பின்னாடி அலைபாய் வாங்கி பாரு அப்படிங்கிறாரு சார். நான் போய் சொல்கிறோம் நாங்கள், சார் ரொம்ப கூட்டம் இருக்கமா அந்த 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 போதை புரியுது அவங்களுக்கு. இது அவங்க சொல்கிறாங்க எல்லாமே. அப்போ எனக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு பட்சி வந்துச்சு,
அண்ணே கேமரா அது என்ன என்னமோ நல்ல கேமரா, அந்த இப்போ சொல்கிற கேமரா அன்றைக்கே நம்ம சொல்லிட்டோம். ஓகே. ம். என்ன கேமராலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி 63 ட்ரோனு. ஓகே. நான் உடனே இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்குறேன், இந்த ட்ரோன்லாம் பறந்தா அனுமதி வாங்கணும்ல, என்ன எதுவுமே வாங்கலண்ணே. எஸ்பிட்ட கேட்குறேன், சார் எதுவும் கிடையாது சார், எந்த அனுமதியும் வாங்கலை சார். என்னங்க எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ இவனுக்கு கூட்டம் வருதுங்கிறதுனால அந்த மமதையில் நான் எதுவும் செய்ய மாட்டேன். இப்போ சொல்கிறாங்க பாருங்க, வாய் நிறைய பொய்யா சொல்கிறான் பாரு, நான் இந்த இடத்த கேட்டோம் அந்த இடத்த கொடுத்தாங்க, அந்த இடத்துக்கும் நான் எல்லா இடத்துக்கும் ஏன்டா கொடுக்கலங்கிறதே மறுபடியும் கேட்குறேன். எனக்கு இதே வேலை தானே கேட்குறேன். அண்ணே நல்ல வேலைண்ணே, அது அந்த கார்னரில் பெட்ரோல் பங்கு, இங்கே 3 சிலை, அங்கே ரயில்வே பிரிட்ஜு, இந்த இடத்த கொடுத்துருந்தா யோசிச்சு பாருங்கண்ணே. 3 சிலை, கையும் இருக்காது கால் இருக்காது, எல்லாம் போயிருக்கும். 3 யார்? ஜெயலலிதா, அண்ணா, எம்ஜிஆர். அண்ணா கலைஞர், எம்ஜிஆர் கண்ணாடியை பிடிச்சிருப்பாங்க, இந்த அம்மாவுடைய கையை தூக்கியிருப்பாங்க, தலையவே திருக்கியிருப்பாங்க. பெட்ரோல் பங்கு எத்தனை சாவு விழுந்திருக்கும். அது என்ன தறிகட்ட கூட்டமாவில் இருக்கு. இப்போ 2 நாளாக அவங்களே வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஆமாம், சில வீடியோக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அந்த வீடியோ. நீங்கள் எனக்கு அவன் தூக்கி போடும்போது, அவன் தூக்கி போடுறான் தண்ணி பாட்டில் தூக்கி போடும்போதே இவன் போய் சொல்றது இது எல்லாமே நீங்கள் அப்படியே ஒத்து வச்சு பாருங்க. அதாவது பெரிய அசம்பாதம் நடந்துச்சு. இவங்க நினைச்ச ஒன்று நடந்தது ஒன்று. எனக்கு இந்த கேமராக்கள் 4 மூலையிலையும் காஸ்ட்லி கேமரா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுதான் உங்களுக்கு ஒரு புரிதல் ஒரு விஷயம். எதுக்குடா காஸ்ட்லி கேமரா? சினிமா பெரிய இந்த இவங்க எடுப்பாங்கல்ல அந்த கேமரா, அது திரைப்படம் எடுக்கக்கூடிய கேமரா. 63 ட்ரோன். அந்த 4ஐயும் இயக்குறதுக்கு பெரிய கேமராமேனு இவங்க எல்லாரும் இருக்காங்க. அப்போ கத்தியில குத்துனது இது எல்லாமே சம்பவம், படத்துல வர சம்பவங்கள். அதைத்தான் ஒரு அம்மா சொல்லுதுல, லோக்கல் மாவட்ட செயலருடைய ஒய்ஃப் சொல்லும், ஒரு ஆள் கத்தியில குத்துனதெல்லாம் பார்த்தேன். இது எல்லாமே அந்த படத்துல வர்ற சம்பவமா இருக்கும். ஏன்னா துணை நடிகரை வச்சு அவன் இது பண்ணியிருப்பான். புரியுதா உங்களுக்கு? நான் பார்த்தனே அப்படிங்குதுல. இதை எப்படி கொண்டு வந்துட்டாங்க? செந்தில் பாலாஜி தான் கத்தி வச்சு குத்து சொன்னார் அப்படின்ட்டாங்க. இது எல்லாமே சினிமாவில் அவன் நல்லா பாருங்க. காலையில் 8:30 ஏன்டா அவன் லேட் பண்ணான் அப்படின்னா, அவன் இந்த அப்படியே மாலை அந்த கூட்டம் அப்படியே வருது, அப்படியே இரவோட முடிச்சு ஷார்ட்டை கொண்டு வந்து முடிக்க தான் இவ்வளோ வேலை. இந்த மாவு அந்த அளவாயிறது அது பாருங்க, அந்த அப்படி இப்படி போகும் பாருங்க மனித தலைகள். என்ன இது என்ன பூராமே அப்படி இந்த எல்லாமே வலுவான உடம்புல இருக்கிறவங்களா அவங்க பாவம் சாதாரண அந்த அலையை விரும்பியிருக்காங்க. அது படத்துல வர்ற ஒரு சீன் தான் அது. அவன் டக்குன்னு பேக்கப் பண்ணிட்டு ஓடினவன் தான் அவன். ஓகே, ஷூட்டிங் முடிஞ்சு பேக்கப்னு டக்குன்னு பேக்கப் சொல்லிட்டு கீழே விட்டு ஓடுவாங்க தெரியுமா, அப்படி ஓடினதாங்க அது. எனக்கு நம்ம ஒன்றும் பெரிய இந்த ஜோசியக்காரன் கிடையாது. எனக்கு என்னென்னா 200 பைக்கு 50 காரு இது இங்கே நிற்க மாட்டேங்கிறான். உள்ளுக்குள்ளே நெல்லியா உள்ளே போகாதுன்னா அலை இதுக்குள்ளே பொழந்துக்கிட்டு போகுது. இப்போ தண்ணியை பொழந்துக்கிட்டு போச்சுன்னா தண்ணி இப்படி போகும் தெரியுமா? ஆமாம் ஆமாம். மனித அந்த தலைகள். ஓகே, அது நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். நடுவில் சென்டிமீடியன். இவங்க இப்படி மீறினாலும் சென்டிமீடியன் இருக்கனால இவங்க அங்கே அதுக்கப்புறம் போக முடியாதுல்ல தம்பி. ஆனால் அவஸ்தைப்பட்டுருக்காங்க. ஆனால் நான் பொதுவாக சொல்லுவேன், இறைவன் இருக்கிறான்னு சொல்லுவேன். அது இல்லைன்னா அப்படியே இல்லாட்டாலும் செத்தவனுடைய அத்தனை பேருடைய இது அவன் எல்லாரும் நினச்சிருப்பாங்க இப்படி அநியாயமாக செத்து போகிறோமேனு. அது பூராம ஒரு நாள் பழி சொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு வந்துருச்சு. ஆனால் இன்னமும் இதற்கு காரணம் நாங்கள் கிடையாது சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? செருப்பால் அடிக்கணும் சொல்கிறவங்க. சோத்தை திங்கிறான் என்னத்தை திங்கிறான்னு கேட்கணும். ஏன்னா இதை விட வேற என்ன உங்களுக்கு உதாரணம் வேணும்? இதை விட என்ன வேணும்? கண்ணுக்கு முன்னாடி சிபிஐயே அவன் இதை வச்சு பார்த்துருக்கான். சிபிஐ கையில் இப்போ அந்த வீடியோ இருக்கு. ஆமாம், சிபிஐ கையில் இருக்கு. இவங்களும் பாதி அழிச்சிருப்பாங்க. சரி, கிட்ட இன்னமும் இருக்கு தம்பி. இதில்
நான் இன்னும் சொல்கிறேன்ல, மறுபடியும் அந்த பஸ்ஸு தான் வரேன். அந்த 4 பேர் 6 பேர் என்னடா கதை, அந்த கதையை கேளுங்க நீங்கள். இப்போ இவன் எவ்வளோ பயந்தவங்களுக்கு நல்ல உதாரணம் இருக்குது தம்பி. சர்க்கார் படம் வந்துச்சு தெரியுமா? ஆமாம். அப்போ சர்க்கார் ஆடியோ ரிலீஸில் இவர் மம்மாவா பேசியிருப்பான் அந்த விஜய். என் கூட மோதன்னா ஏன்ட்ட வைங்க, என் ரசிகர்கள்ட்ட வச்சுக்காய்ங்க, அந்த அர்த்தத்தில் அவன் சவால் விடுவான். என் ரசிகர்களை நீங்கள் அவங்கள விட்டுருங்க, ஏன்ட்ட நீங்கள் எதுனாலும் ஏன்ட்ட பேசுங்க, ஏன்ட்ட வைங்க அப்படின்னு சொல்லுவான். சர்க்கார் படம் ரிலீஸு 35 பேர் மேலே எஃப்ஐஆர். பேனர் கிழிச்சது, இவங்க கிழிச்சது, அது இது அடித்தடி. புரியுதா? இவன் எங்கே இருந்தாங்க நீங்கள்? இவன் டெல்லி போயிட்டான். டெல்லியிலேருந்து அப்படியே குழுமணாலிக்கு போயிட்டான். சர்க்கார் ரிலீஸ் அன்னைக்கு அவன் குழுமணாலி. இங்கே 35 பேர்னு எஃப்ஐஆர் தூக்கிட்டாலே அவங்க. மம்மாவா பேசினான்ல. ஆமாம். புரியுதா? இவன் இல்லையே. இப்போ இந்த தஞ்சாவூர் இதுலேயும் அந்த அவங்க அப்பா சொல்லுவார் தம்பி, அந்த விக்னேஷோட அப்பா சொல்லுவார், 41 சாவையை பெருசாக எடுக்கலைங்க, என் பையன் சாவையாக பெருசாக எடுக்க போகிறாரு அந்த ஆள். அவன்லாம் என்னங்க ஆள், நம்ம பிள்ளைய சொல்லணுங்க. அந்த சொல்கிற வார்த்தையில் அந்த சம்பவத்திலேயே 15 பேர் மேலே பேர் இருக்கு. அவன் என்ன ஆனா ஏதானா தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. ஆக தன்னை தவிர வேற யாரை பற்றியும் கவலைப்படாத ஒருத்தன், ஒரு நடிகன். சிபிஐ பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோ வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த 3வது முறையாக அவர் அழைச்சதா? அதில் நடந்த விஷயங்கள் என்ன? வந்து ஆக்சுவலாக தம்பி, இவங்க அரசியலுக்காக இவ்வளவும் வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. அவனும் வந்து விளையாட்டு காட்டுறான். எப்படின்னா அவனுடைய இயல்புன்னு ஒன்று இருக்குல்ல, செத்த வீட்டில் சமமாக இருப்பேன், இல்லைன்னா கல்யாண மாப்பிள்ளையாக இருப்பேன் அப்படிங்கிறான். இவங்க இல்லைடா நான் பாதி நீ பாதியாக வச்சுக்கடாங்கிறாங்க. கூட்டணி பேரம். ஆமாம், கூட்டணி. அதுக்காக தானே அது என்னன்னா, இது பிஜேபியும் எக்ஸோஸ் ஆனோம்ல. ஒரு கட்டத்தில் அதிகாரம் கையில் இருக்கிறதுனால சிபிஐ என்ன பண்ணுது, இதுக்கு மேலே இவன் தேர மாட்டான் வரமாட்டான்னு மேலே சொன்ன உடனே சரி ஒரு பிட்டை போட்டு விடு, அப்படி ரிலீஸ் ஆனதான் அப்படி வந்து இன்னமும் இவன் கூட்டணிக்கு இவனுக்கு வாய்ப்பு இருக்குமாங்க. இன்னும் பேச்சுவார்த்தை அப்படின்றது இந்த வீடியோ மூலமா நடந்து இருக்கு. கட்டாயம் இருக்கும் தம்பி. ஏங்க ஒரு செந்தில் பாலாஜி போனவர் தெளிவா என்னடா நடந்துச்சு, என்ன கேள்வி கேட்டான்னு வெளியே வந்து சொல்லிட்டு போறாருல. நீ கையை நொட்டிட்டு போற. ஒரு படத்துல கவுண்டமணியும் அவன் பொண்டாட்டி உள்ள விட்டு உலக்கையில சாத்துவா தெரியுமா, கதவை கூட்டிட்டு அடியம்மா டக்குன்னு கதவை திறப்பா, ஏய் ஒன்றுவாண்டி யார்கிட்ட அப்படிமா தெரியுமா. அப்ப டக்குன்னு வருவா, என்ன சத்தம், ஆயிண்டு ஓடிடுவான். அதுதான் இப்ப கையாட்டிட்டு வந்தது. ஆக்சுவலா எதற்காக உள்ள போறோம்னு ஒண்ணு இருக்குது. 41 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க, அது தொடர்பான விசாரணை. அதுக்காக உள்ள போயிட்டு வெளில வரேன், நான் கையை காமிச்சிட்டு வரேன்னா அந்த மனநிலை எப்படி புரிஞ்சுக்க? மனநிலை இதே விட்டுருங்க தம்பி. நீங்க 40 நாள்ல நீங்க மலேசியால குத்தாட்டம் போடான் தம்பி. அவனை எதால அடிக்கணுங்கிறீங்க? குத்தாட்டம் போறான், 41 பேர் செத்து இருக்கான், அதுக்கப்புறம் ஒருத்தர் செத்து இருக்கான். இதெல்லாம் விட அவன் இங்க வச்சு பண்ணக்கூடாதுன்னு மலேசியால உட்காந்து அவன் குத்தாட்டம் போறானா, அவன் இன்னும் விட்டு வைக்கிற தப்பு இல்லை தம்பி. நம்ம தான் விட்டு வைக்கிறோம். இவங்க எல்லாம் என்ன நக்கீரன் கோபால் அவரை வந்து வன்மம் எடுத்து போய், டேய் வெங்காயம், நான் இவனை வேரோட புடுங்கி எறியணுங்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு குலகாரப்பாவி நம்மளுக்கு நாளைக்கு எதிர்கால சந்ததி கேட்கும். என்ன டேய் இப்படி ஒருத்தனை நீங்க வளர்த்து விட்டு போயிட்டீங்களாடா, நம்ம எல்லாரும் குற்றவாளி கொண்டு நிறுத்தி கேட்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த பஸ் அடிபட்டது, இவன் இந்த கூட்டம், இந்த நெரிசல், இதை பத்தி எந்த கவலையும் படாம தம்பி. அதாவது அவன் ஒரு மோசமானவனா இருந்தா கூட இந்த சாபை பார்த்து குறைந்தபட்சம் சாரிங்க சொல்ல மாட்டானா? நீ என்ன தைரியம் இருந்தா 41 பேர்ல பாதிக்கப்பட்டவங்கள வர சொல்லி நீ குசலம் விசாரிச்சது இருக்குல்ல, அவன் வேணா இது ஜெயிச்சுட்டு தான் நினைப்பான். இதுக்கும் சேர்ந்து அவன் அடி வாங்குவான். விட்டவே கூடாது. அது நம்மளுடைய அப்பாவித்தனத்தை, நம் மக்களுடைய அந்த இயலாமைய ஏழ்மைய பணம் வச்சு விளாடுறாங்க தம்பி. பணத்தை காட்டி விளாடுறாங்க. கவனிச்சிங்களா? அது பேசும் பாருங்க அந்த ஆதவ. அவன்லாம் என்னங்க ஆளு? முதல்வரை வந்து முட்டாள் வருவங்கிறான். நான் கூட சொன்னேன் உங்களுக்கு வேணுங்க என்ன
சிஎம் உங்களுக்கு கூட வேணுங்க அவர்கிட்ட சொல்ல நேரம் டிவியில் சொன்னேன். ஏன்னா அன்னைக்கே அவனை பிடிச்சி காயடிச்சிருக்கணும் தம்பி. ராஸ்கல் அவனை விட்டதுனால அந்த படவா வந்து இன்னைக்கு சொல்கிறான் நீ வந்து முட்டாள் முதல்வருங்கிறான். என்ன தெரியும் அவனுக்கு இந்த 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 அரசியல்னா என்னன்னு தெரியுமா? காசை வச்சு எங்கள் நொண்ணே வந்து 50 நாளில் போலீஸு அவர் கைக்கு வந்துருங்கிறான், பதவிக்கு வந்துருவோங்கிறான். இவ்வளவு 41 பேர் செத்த பிறகும் இம்மியளவு கூட வருத்தம் இல்லை. இம்மியளவு தம்பி, நான் எனக்கு கொஞ்சமாவது வருத்தப்பட்டு சாரிங்க இப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா கூட அவனு சரியா நான் விட்டுரு போ. ஒரு படத்தில் சொல்லுவான், ஏதோ ஒரு படத்தில் போச்சு அப்படியே போக சொல்லுப்பா அப்படிமான்ல, அப்படி கூட விட்டுருக்கலாம். இன்னமும் உம்மத்தத்தோட அது நீங்கள் பொண்டாட்டி பிரச்சனை திரிசா ஏன்னா அது அவன் அதுக்கான விலையை அவன் பார்த்துக்குவான். ஆனால் இந்த 41 கொலைகளை பண்ணிட்டு நான் இப்போ அடுத்து அவன் குளிச்சு வந்து வெளியே காவேரியில் குளிச்சு நீங்கள் பாவத்தான கரைச்சிட்டு வந்துட்ட மாதிரி அவன் வந்து அவன் எங்கேயுமே போகல. வீட்டில் 40 நாள் தான் கம்முன்னு இருந்தால் நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இல்லை மறந்துட்டோமே, அது தெரியுமா உங்களுக்கு? மறந்துட்டோம். ஆனால் நான் மறக்கலை. நான் வந்து அவன் வந்து எனக்கு எதிரியே கிடையாது. நம்ம எதிரிங்கிற மாதிரி நான் அவனை எடுத்துக்கல. ஆனால் இவன் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அவன் உள்ளே வந்துட்டான். இந்த லட்சணத்தில் அவன் சொல்கிறான் பாருங்க, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் விஜய் இருப்பான் அப்படிங்கிறான். வெள்ளங்குண்டானே நான். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் விஜய் இருப்பான். 41 கொலைகளை செஞ்சுட்டு அந்த கொஞ்சம் கூட அதுக்கு வருத்தம் தெரிவிக்காம ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருப்பான்னா இது எவ்வளோ பெரிய வார்த்தை. இப்படி ஒரு நாசகாரன் ஒவ்வொரு வீட்லேயும் வந்தால் நாடு என்ன ஆகுது? விளங்குமா வீடு? அப்போ என்ன தைரியம் தாங்குறாங்க அவனை? மக்களை முட்டாளாக நினைப்பது. முட்டாளை விட மோசம் தம்பி. நீங்கள் அது முட்டாளை விட அவன் வந்து அதை பற்றி கவலையே படல தம்பி. அவன் சுற்றி நடக்கிற எதை பற்றியும் கவலைப்படல தம்பி. அவன் யாரால் அப்படி இருக்க முடியும்? விஜயால தான் இருக்க முடியும். நான் இது வரைக்கும் அப்படி ஒரு கேரக்டர் பார்த்தது இல்லை. இப்போ சிஎம் அவர் என்ன நினைக்கிற, எதுக்கு இவங்கெல்லாம் தொட்டு நம்ம ஒரு வழியில் போயிட்டுருக்கோம், அதனால் அந்த வழியில் நம்ம போவோம், இவனெல்லாம் எதுக்கு பெரிய ஆள் ஆக்குவானே அப்படின்னு நினைக்கிறேன். அதை அவன் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறான். புரியுது. அப்போ எனக்கு 41 வீடு 41 பேரையும் வர வச்சு அதில் ஒரு அம்மா மாத்திரம் ஒரு மானமுள்ள ஒரு தமிழச்சியாக ஒரு அம்மா இருந்துச்சு. 20 லட்ச ரூபாய் வேணான்னு சொன்ன ஒரு பெரிய அந்த மனசு இருக்குல்ல, தைரியம். சத்தியமாக சொல்கிறேன், மனிதம் வந்து இன்னும் நம்ம வந்து சாகலை. அந்த 41 பேரை வர வச்சு கொடுக்குறதுக்கு உங்கள் மனசு, நீங்கள் அதை வச்சே இவனை எடை போட்டுக்கலாம். கேட்டால் பொய்யா சொல்கிறான், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, எங்களுக்கு அனுமதி கொடுக்கல எஸ்ஓபி. அப்போ நான் உடனே கட் பண்ணி உடனே நான் சம்மந்தப்பட்ட ஏசி டிசி எல்லாத்தையும் கேட்குறேன், எஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் உடனே நம்ம தம்பியில் அனுப்புகிறேன். எத்தனை என் மண்டபம் இருக்குது, அவன் வந்து போகிறதுக்கு சரியான மண்டபம் இது. இந்த மண்டபத்தெல்லாம் போலீஸ் வந்து சொல்கிறாங்க. இவங்களும் போய் அவங்க கூட இருக்கிற அள்ளு சொல்லிங்கெல்லாம் போதும். ஒரு பைபாஸில் ஒரு பெரிய மண்டபம் இருக்குது, அவங்க சொல்கிறாங்க 150 போலீஸ் போதும், நீ வாங்க கொடுத்துட்டு இப்படியே போயிடலாம், எங்களுக்கு எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் அவங்களுக்கு பண்ணிடுறோம். வந்து பார்த்துட்டு போய் தலைவர்கிட்ட சொல்லிட்டு வரோம் அப்படின்னு. வெங்காயம் ஒருத்தனும் வரல. கேட்டால் நாங்கள் கேட்டோம் கொடுக்கல. பொய் தம்பி, பொய்யா பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் அரசியலில் நீங்கள் சில பொய் பேசுவாங்க, இந்த எலெக்ஷன் நேரத்தில் சொல்லுவான். அதெல்லாம் இவங்க வரும்போதே எப்படியா கொலை 50 கொலையோடு உள்ளே வரான் ஒருத்தன், கத்தியை வெளியெடுத்து ரத்தம் பார்க்காம உரைகளை போட மாட்டான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவன் பஸ் ஏறினாலே 2 பேரும் சாகடிக்காம உழுவ மாட்டான் அப்படின்னு ஒருத்தன். இவனை எப்படா நீங்கள் தலைவங்கிறாங்க, வரப்போறாருங்கிறாங்க, வந்துருவாருங்கிறாங்க, சிஎம் ஆயிர போறாருங்கிறாங்க, இவனுக்கு 4 பேர் தாங்குறான். நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டது, என்னடா அரசியல் இவ்வளவு கேவலமாக போகுமா? அரசியல் இவ்வளவு கேவலமாக போகுமா? இப்போ பிஜேபி ஒரு நாசகார அரசியலை வழிவகுத்துட்டு இருக்கு, ரைட்டா?
அது அந்த பக்கம்னா இவன் அதை விட மோசம். தமிழ்நாடை நீங்கள் இந்த யூத்து, நீங்கள் அந்த பிள்ளைகள்லாம் பேசுனதை பார்த்தீங்கன்னா ஒரு கலாச்சாரத்தை நம்ம கலாச்சாரத்தோடு தான் நம்ம போயிட்டோம். ஆமாம், நம்ம இது பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கலாச்சாரம் இருந்தது. அரசியலும் சரி, குடும்ப கலாச்சாரம். அதாவது பெண் பிள்ளைகள் நான் மட்டமாக சொல்ல, பெண் பிள்ளைகளை இந்த மாதிரி ஓப்பனில் வெளியே வந்து பேசுறதுக்கு இப்போ தான் சமீப காலமாக நீங்கள் வந்து பிள்ளைகள்லாம் மேடை ஏறி பேச ஆரம்பிக்குதுங்க. ஆனால் இவன் கட்சியில் இருக்கிற பிள்ளைகள் பேசுன மாதிரி பேசுனுச்சுன்னா நீங்கள் நம்ம வீட்லலாம் கழுத்தை நினச்சி கொன்னே விடுவாங்க. ஒரு பிள்ளை பேசிட்டு பாருங்க, அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், ஏன் பொண்டாட்டியாக இருப்போங்கிறது ஒரு பிள்ளை நான் அவருக்கு ஒரு பிள்ளையை பெற்றுடணுங்கிறது. எங்கள் வீட்டில் 9 ஓட்டு இருக்குது, போலன்னா விஷம் வச்சு கொண்டுருவாங்கிறான். என்னங்கடா நீ என்னடா நடக்குது? இதை ஒருத்தன் கண்டிக்காமல் இருக்கான் பாருங்க. எனக்கு இந்த பிள்ளைகளை பற்றிலாம் விட்டுருங்க, கண்டிக்கலை பாருங்க. ஒரு வார்த்தை கூட ஏய் சொல்லுமா இல்லையா? ஆமாம், இப்படிலாம் பேசக்கூடாது, நாகரிகம் இல்லாமல் பேசக்கூடாது. ஆமாம், ஏன் நம்ம ஒரு உறவில் வந்திருக்கோம், நம்ம ஒரு அழகான ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் பெண் பிள்ளைகள் இப்படி பேசுகிறாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப இது வந்து கண்டிக்கிறது ஒரு பக்கம். அவன் எத்தனை அறிக்கை கொடுத்துருக்கணும் தெரியுமா? இதுக்கு ஒத்த அறிக்கை கொடுத்துருக்கானா பாருங்க. அவன் நீங்கள் எதில் சேர்ப்பீங்க? அப்போ இதை என்ஜாய் பண்ணுறாரு அவர், அப்படி புரிஞ்சுக்கலாம். ரசிக்கிறான் சார். இவன் தான் விஜய். நீங்கள் இன்னைக்கு எல்லாரும் ஜனநாயகம் சொல்கிறாங்கல்ல, அன்னைக்கு கரூர் ஜனநாயகனுக்கான ஷூட்டிங் தான் தம்பி. அந்த கடைசி கிளைமேக்ஸில் வர வேண்டிய இது, அதுக்கு தான் அத்தனை ட்ரோனு, இத்தனை 4 கேமரா, உள்ளுக்குள்ளே காருக்குள்ளே கேமரா இருந்ததான், இந்த ஜன்னல்லாம் இருக்குல்ல, ஆமாம் ஆமாம், அதுக்குள்ளே கேமரா இருந்ததான். இப்படி நமக்கு என்ன ஷூட்டிங்னே அதை மாத்திரம் கவனத்தில் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு விட்டுறேன். அவ்வளோதான், சிம்பிள். சின்ன ஒரு டிப். இப்படி வந்தது தான். சரி, இறுதியா இப்போ நீங்கள் மிகப்பெரிய உங்களுடைய தொழில் சார்ந்த மிகப்பெரிய எதிரிகளை பார்த்துருக்கிறீங்க, மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகளை எதிர்த்து உண்மையை எழுதியிருக்கிறீங்க. இப்போ உங்களை எதிர்க்கக்கூடிய நபர்களாக சிலர் சோஷியல் மீடியாக்களில், சமூக வலைதளங்களில் விஜயினுடைய அந்த கட்சியை சேர்ந்தவர்கள், நாங்கள் டிவிகே வாரியர்ஸ், சோஷியல் மீடியா வாரியர்ஸ்ன்ற பேரில் உங்களை பற்றி எழுதக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இக்னோர். நான் சொன்னேன்ல, டேய் நீங்கள் பேச அவனை அடி பண்ணுறான்னு இல்லை. இவங்க நமக்கெல்லாம் ஆளே கிடையாது. அவனை அடிக்கணும் தம்பி. அவனை அடிக்கிறத வச்சு தான் இந்த நரகளை சாப்பிட்றவங்க காசுக்காக. அவன் மனசாட்சியோடு இருந்தான்னா, அவன் வீட்டில் ஒரு பிள்ளை இருந்து அவன் வீட்டில் இப்படி ஒரு சாவு நடந்ததுன்னா அவங்களுக்கு தெரியும். எவனாவது 41 பேரில் செத்தவங்களில் அவன் குடும்பமாக இருந்ததுன்னா அவன் இப்படி பேசுவானா? என்ன ஒருத்தன் நீங்கள் இதை மீறி அவன் போடுற பிச்சைக்காக, எச்ச காசுக்காக பண்ணுறவங்களை போய் நீங்கள் அவங்களெலாம் பொருட்படுத்திட்டு இவங்கெல்லாம் ஆள் எனக்கு சொல்லுவாங்க. ஐயா இக்னோர் அதெல்லாம் அவனை விடக்கூடாது. நான் சொன்னேன், அவனை விடவே கூடாது. இப்பயும் சொல்கிறேன், அவனை விடவே மாட்டேன். ஏன்னா நீ எங்கே வேணாலும் ஓடு, ஆனால் இறைவன் பெரியவன் தம்பி. இன்னைக்கு பாருங்கள், நீங்கள் சுற்றி திருமண பக்கம்லாம் ஜனநாயகன் வச்சு அடிக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் ஒருத்தன் கட்ஸ் இல்லாதவனுக்கு உதாரணம், அந்த சர்க்கார் 35 பேருக்கு மேலே வழக்கு வந்தோடனே அவன் குடும்பம் அன்னைக்கு ஓடினது. அதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதெல்லாம் என்ன, ஒரு படம் தோல்வியாச்சுன்னா சம்பந்தப்பட்ட அந்த ப்ரொடியூசர் இவங்க யாரையும் பார்க்க மாட்டானா தம்பி, பார்க்கவே மாட்டானா. குறைந்தபட்சம் ஆறுதல் சொல்றது கூட கிடையாது, பார்க்கவே மாட்டானா. ஒருத்தன் எப்படி வந்திருக்கான் பாருங்க. ஒரு 40 நாள் மலேசியாவில் போய் குத்தாட்டம் போடுறான். நீங்கள் எல்லாமே கான்ட்ராஸ்டாக இருக்கும். நாமெல்லாம் இது மாதிரி எந்த செயலும் இதை நம்ம அனுமதிக்க மாட்டோம். 41 பேர் செத்துட்டான், குத்தாட்டம் போடுறான் ஒருத்தன். அப்போ அவன் இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிற 4வது நாளே அவன் போட்ட வீடியோவில் சொல்லுவான்ல, நீங்கள் என்ன வேணால் பழிவாங்க, ஆமாம், எங்கள் ஆளை பழிவாங்க. ஆமாம், அவனை வரவிடாமல் பண்ணணும், வேரோடு அறுக்கணும். இது இன்னும் இந்த 40 நாள் தானே. அரசியலில் நிறைய எல்லாரையும் பார்த்துட்டோம். எழுத விட ஒரு அரக்கத்தனமான ஒரு ஆட்சியாளரை நீங்கள் இனிமேல் வரமாட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் இவன் வரமாட்டான்.
வரக்கூடாது. அதை விட 100 மடங்கு மோசமானவன், 100 மடங்கு மோசமானவன். நம்ம எதிரியை பழி வாங்கிறது தான் கொடூரமாக இருக்கும். தன்னை எதிர்த்தவன் இவனை அப்படி, இவன் அப்படி இல்லை, ஏன் நம்பி வந்தவன், தம்பி நம்பி வரான், பார்க்க வரான், செத்து போயிட்டான். செத்து போனவனை ஒருத்தன் பார்க்காம ஒருத்தன் ஓடுறான். சார் 30 ஆயிடுச்சுங்கிறான், காதில் பஞ்சு வச்சுட்டு ஓடுறான், ஓடி போய் ஒளிகிறான். பழியை ஈஸியாக நம்ம மேலே தூக்கி போடுறான். சார் இவங்க தான் சார், இவங்க தான் கொண்டாங்க, சூழ்ச்சியா, வெங்காயமா. ஒரு ஜனநாயகம் படத்தை ஒன்று வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு ஒரு துப்பு இல்லை. நம்ம ஊருக்கிட்ட சொல்லுவாங்கல்ல, துப்பு கிடையாது. அந்த படம் அவன் ஃபைனான்ஸு எல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஒரு படம் அதை பார்க்குறதுக்கு அவங்க ரசிகர்களுக்கு கொடுத்த ரூபாய் எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இதை கொண்டு வர்றது கூட திராணி இல்லை. இவன் கூட இருக்கிற நாய்களுக்கும் அந்த திராணி கிடையாது. அதை கேட்குறதுக்கு அவன் தலைவனை காத்து கேட்குறது இந்த நாய்களுக்கும் திராணி கிடையாது. இந்த நாய்கள்லாம் இதை பொருட்படுத்தி நம்ம பேசி இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாழ்த்து. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.